இப்ப நீங்க எதுக்கு அடிக்கிறீங்க? எல்லாரும் குடிக்கிறாங்க, நானும் குடிக்கிறேன். இல்ல இப்ப நீங்க எதுக்கு பீடி குடிக்கிறீங்கன்னு சொல்லுங்களேன். விறுவிறுப்புக்கு சுறுசுறுப்புக்கு இது உடம்புக்கு நல்லதா? கெடுதல். அப்புறம் ஏன் அடிக்கிறோம்? அதை சாராயம் கெடுதல் தான், அதை ஏன் குடிக்கிறோம்? அதைத்தான் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். எதுக்கு குடிக்கிறீங்க, இதை ஏன் குடிக்கிறீன்னு கேட்கிறேன் உங்களை. உலகத்துல எல்லாமே விந்ததுல இருந்து விளைகிறதுல வரையும் எல்லாமே விஷம்தான். எல்லாமே திங்கிறது கூட விஷம்தான். அதை எதுக்கு திங்கிறோம்? நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்னு சாப்பிட்றோம். அதெல்லாம் திங்கிறோம், சாப்பிட்றோம். அது வேற. அதே மாதிரிதான். அதே மாதிரி ரைட்டு. இந்த பீடி அடிக்கிறது ஒரு சுறுசுறுப்புக்கு அடிக்கிறாங்க. மற்றவங்களும் அடிக்கிறாங்களா? அவங்க என்ன நினைச்சு அடிப்பாங்க? உங்களுக்கு என்ன கெசிங் தோணுது? மன கஷ்டத்துல, மனவேதனை, சோகம். சரி, அந்த மாதிரி சோகமா இருக்கிறப்ப உங்களுக்கு ஏதாவது பாட்டு வருமா? பாட்டு வராது, அழுகதான் வருது. எப்படி அழுவிய? சோகமா நினைச்சு அழுக முடியாது. அதான் சோகமா நினைச்சாலுமே எது சோகமா நினைச்சு அழுவிய? எப்படி அழுவிய? அழுக முடியும். மறுபடியும் எப்படி அழுவிய? அப்படியேதான் அழுக மறுபடியும். இது அழுகிற என்ன கிடைக்க? இது அழுகிற மாதிரியே இல்லையாக்க? இது சிரிக்கிற மாதிரி இருக்கா? ஆமா, அழுங்க நல்லா. இது பீடியை ரொம்ப கவலையில பீடியை குடிக்கிறிய, ஏதோ நினைச்சு இதை எப்படி அழுகிறிய? அழுங்க பாப்பா. ஒகைய புட்டு தள்ளிறியா? சரி, இப்ப ரோட்ல வண்டியில போகும்போது பீடி குடிக்கிறாங்க, பஸ்ல போகும்போது பீடி குடிக்கிறாங்க, டிரைவர் பீடியை கொடுக்குறாரு, அடிச்சு ரோட்ல போட்டு போயிடுறாங்கல்ல. இதுல ரோட்ல போட்டு போறது சரியா தவறா? தவறு. ஏன் எப்படி தவறுன்னு சொல்றீங்க நீங்க? எதுனால தவறுன்னு சொல்றீங்க? அது ஓரத்துல போட்டானா ஏன் ரோட்ல போடுறாரு? அங்க போடுறதே தவறுங்கிறீல்ல. தவறுன்னு எப்படி சொல்லி நான் கேக்குறேன். எதுனால தவறு? போட்டு போயிடுறோம்ல, எதுனால தவறுன்னு கேக்குறேன். பாதையில போடக்கூடாது. இல்ல பாதையிலே போடக்கூடாது, எங்கேயும் போடக்கூடாது. அப்ப பீடியை முடிஞ்சா திங்க முடியும். முடிஞ்சா திங்க வேண்டாம். ரோட்ல தூக்கி போடுறாங்கல்ல, அது தூக்கி போடுறது தவறுன்னு தெரியுமில்ல எல்லாருக்கும். அதனால என்ன பிரச்சனை வரும்னு போட்டேன். இதெல்லாம் என்ன பண்றது? அப்படியே போட்டுவிட்டியல்ல, அப்படியே காத்தடிச்சு பறந்து என்ன ஆகும்? எப்படி அமர்ந்துவோம்? பக்கத்துல கூரை விடுறதா என்ன ஆகாது? பிடிச்சி எரிஞ்சு வருமா இல்லையா? ரோட்ல தூக்கி போட்டு போறாங்கல்ல, அது சரிங்கல்ல தவறுங்களா? நீங்க தவறு தானே. எதனால தவறுங்கிற? என்ன பிரச்சனை வருங்கிறிய நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு? அதனால ஏகப்பட்ட தீம்புகள் வரலாம். இப்பதான் பாயிண்ட பிடிச்சிய கண்ட தூக்கி போட்டு போயிடுறேன், கூரையை தீ பிடிக்கும், புள்ளைய நடந்து வர காலில் மிதிக்கும், சுடும், இவ்வளவு இருக்குல்ல இருக்கு. மனவேதனையில பீடி குடிச்சு உங்களுக்கு என்ன மனவேதனை? என்ன மனவேதனைன்னா பணம் தான் பிரச்சனை. பணம் மனுஷனுக்கு பணம் தான் பிரச்சனை. என்ன வேலைக்கு போய் சம்பாதிச்சு என்ன மிச்சப்படுது இல்ல. ஒரு கோட்டர் 145 வித்தது, இப்ப 165 விக்குது. கோட்டர் 165 விக்குது. அதை வாங்கி குடிக்காம இருக்கிறீங்களா? எப்படி குடிக்காம இருக்கு? குடிச்சாதானே கொஞ்சம் கலையா நிம்மதியா இருக்கு. அப்படி கலன் இருக்கு, சிலு சிலுன்னு இருக்கு. சரி, இப்ப நைட்டு ஒரு நாளைக்கு எத்தனை ஓட்டு குடிப்பீங்க நீங்க? ஒரு நாளைக்குன்னு இல்ல, ஒரு நாளைக்கு குடிச்சா விடிய குடிச்ச 10 கூட குடிக்கலாம். ஒரு நாளைக்கு விடிய குடிச்சா 10 கோட்டர். காலையில ஆரம்பிச்சோம்னா 6 மணிக்கு, சாயந்தரம் நைட்டு 10 மணிக்குள்ள 10 கோட்டர் தாண்டிடும். சரி, 10 கோட்டர் குடிக்கிறீங்களே, சாப்பிடுவீங்களா நீங்க? சாப்பாடு என்னத்தை சாப்பிடுறது? அதான் சாப்பாடா? அதுவே தான் சாப்பாடு. சரக்கு தான் சாப்பாடா? சரக்கு தான் சாப்பாடு. சரி, இப்ப நைட்டு சரக்கு அடிச்சு படுத்துறிய, காலையில கக்கா இருக்க போவீங்கல்ல, அப்ப எப்படி இருக்கு? நல்லா பிரியா கக்கா போவீங்களா? ஏதாவது காலையில வெள்ளன எந்திரிச்சோன்னா கட்டிங்க போட்டாதான் செல்லும். கட்டிங்க போட்டோன்னே பாத்ரூம் போயிருவிய, மறுபடி பிரியா இருக்கும், கலகலன்னு போக. அப்ப அதனால இப்ப எல்லாருக்கும் என்ன சொல்ல வர்றீங்க? எல்லாருமே குடிக்கிறது அதுக்கு தான். சரக்கு அடிச்சா டீசெண்டா அப்படியே கக்கா வரும்னு சொல்றீங்க. எந்த ஊர்னு நீங்க? பிறந்த ஊர் தான். பிறந்த ஊரு? அதான் எந்த ஊரு? அந்த ஊர் தானே? அதே ஊர் தான். நானும் அந்த ஊர் தானே. பக்கத்து ஊர்ல நினைச்சேன். பக்கத்து ஊர்ல, அதுக்கு பக்கத்துல ஊர் இருக்குல்ல, அந்த ஊர் தானே. சரி, நம்ம அந்த டேலாக் போயிருமா? சொல்லிட்டு கேஷ் வச்சுக்கோங்க, அப்படியே டேலாக் போயிடும். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா. சொல்லுங்க, இந்த அவரை பார்த்து சொல்லுங்க. அந்த வண்டி பார்த்து சொல்லுங்க. வண்டி நிற்கிறதுல 2 வீலர். சரி, பண்ணி பேசுங்க. அவரை பாருங்க. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா. சொல்லுங்க, அவரை பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க. சரி, இதை பார்த்தே சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன சொல்லணும்? ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா. சொல்லுங்க, நல்லா ஆக்ரோஷமா சொல்லுங்க, வண்டியை பார்த்து ஆக்ரோஷமா சொல்றாங்க. சொல்லுங்க. என் வாழ்க்கையில அப்படி ஆரம்பிப்போம். என் வாழ்க்கையில
சரி இந்த துண்டை கொடுங்க இங்க. இந்த துண்டை கொடுங்க. இந்த துண்டு இருக்கானே உங்களுக்கு பிரச்சனை. இப்ப சொல்லுங்க, என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நானா செதுக்குனதுடா. எங்கேயோ போயிட்டீங்கண்ணே. அதனால இருக்க வரேன். நீங்க டைலாக் அருமையா சொல்லிட்டீங்க. அதனால உங்களுக்கு கைத்துருங்க அருமையா சொல்லிட்டீங்க. கை குண்ணே. இதே வண்டிதான். இது வந்து பாகுபலி. பாகுபலியை பார்த்து நம்ம கேக்குறோம். ஏ பாகுபலி, கட்டப்பாவை ஏயா கொன்ன கேளுங்க. ஏ பாகுபலி, கட்டப்பாவை எதுக்காக கொன்ன கேளுங்க. ஏ பாகுபலி, கட்ட ஏத்தல பாவா இல்லனே, கட்டப்பா. ஏ பாகுபலி, கட்டப்பாவை ஏன் கொன்ன? ஏ பாகுபலி, கட்டப்பாவை ஏன் கொன்ன அப்படின்னு இதை கேக்குறோம். கேளுங்க. அந்த வண்டியை பாத்துக்கிறேன். என்ன கொழுப்பு இருந்தா கட்டப்பாவை கொண்டிருக்கேன். கேளுங்க பாகுபலியை பார்த்து கேளுங்க. அது ஒண்ணு நல்லா தெரியல. இது யாரு அந்த இது? ஏ பாகுபலி, ஏன் கட்டப்பாவை கொன்றாய் இல்ல. ஏ பாகுபலி, ஏ கட்டப்பாவை கொன்ன. கோமா கேள்ன, நாக்க கழிச்சு கோமா கேள்ன. கட்டப்பாவை கொன்ன கேள்ன. ஏ பாகுபலி, ஏன் கட்டப்பாவை கொன்ன. அப்படியா? யாரப்பா கொன்ன? யார கேட்டியப்ப? இதே கேட்டியா? இதுக்கு பேர் என்ன? பாகுபலி. இதுக்கு பேர் என்ன? இப்ப புல்லட்ல இப்ப வண்டி நம்ம கேரட் வயசு. அது என்னது? பாகுபலி. நான் போய் கிட்ட போய் பேசுறேன். அது மாதிரி பேசுறீங்க. தள்ளிவாங்க. இதுதான் பாகுபலி. முதல்ல கோமா கேட்டோம்ல, அமைதியா கேட்பான். அப்பதான் பயில் சொல்லுவாரு. நீ பாருங்க. ஏ பாகுபலி, ஏப்பா கட்டப்பாவா கொன்ன? சொல்லுப்பா சொல்லு. உரிமையா கேட்பான். அப்பதான் பயில் சொல்லும். கேளுவாங்க. ஆனே என்னை ஓடி கொள்ற. உரிமையா கேள்ன. பொறுமையா கேட்பான். அப்பதான் அது பயில் சொல்லும். வாங்க மறுபடியும் கேட்கவா? கேளு. நல்லா கேளு. நீ நல்லா கேட்கறேன். ஏப்பா பாகுபலி, கட்டப்பாவை ஏப்பா கொன்ன? சொல்லுப்பா சொல்லு. கேளுங்க. வானே நான் நிக்கிறேன் பக்கத்துல. ஏப்பா பாகுபலி, ஏப்பா கட்டப்பாவை கொன்ன. ஏப்பா அப்படி அழுது கேட்கறாரு, சொல்லக்கூடாதா பாணி? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்குது. 5 செல்லுமா? 5 செல் இருக்குமா? அங்கயா? அங்க யாருன்னு? அது அவர் தான் நம்மள பாக்குறாரு. அங்க பாத்து கேளுங்க. இப்ப எல்லாரையும் பாத்து கேளுங்க. ஏப்பா எதுக்குப்பா கட்டப்பாவை கொன்னீங்க அப்படின்னு கேளுங்க. இங்க பாத்து. ஏப்பா அந்த கட்டப்பாவை எதுக்குப்பா கொண்டீங்க? ஏப்பா கொன்னியா? வார்த்தை கேட்டுக்கலாமல. அவர்கிட்ட இவரை கேட்காம கொண்டிருக்கியா? என்ன பண்ணுவான்? கொண்டு விட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவான்? போதப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான். கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னு வைங்க. சரி, நம்மளே கேட்பாரு. நம்ம தான் இப்ப சொன்னோம்னு. வம்பு வேண்டாமா? இதோட முடிச்சுக்கிறோமா? மறக்காம இந்த சேனலை எல்லாரும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுங்க. நானே சொல்லணும். ஆமா, மறக்காம இந்த சேனலை பாருங்க. மறக்காம இந்த சேனலை பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்க. மறக்காம இந்த சேனலை சொல்லுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் இல்லனே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் சொல்லுங்க. எல்லாரும் சேனலை பாருங்க. மறுபடியும் எல்லாரும் இந்த சேனலை பாருங்க. சொல்லுங்க. எல்லாரும் இந்த சேனலை பாருங்க. அப்புறம் என்ன ஒண்ணு சொன்னீங்க இங்கிலீஷ்ல? சப்ஸ்கிரைப் பண்ணணும்னே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. சொல்லுங்க. அப்படியே மறுபடியும் எனக்கு அதையே வர மாட்டேங்குது. சொல்லுங்க. எல்லாரும் இந்த சேனலை பாருங்க. ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை பாருங்க. சொல்லுங்க. மறக்காம சேனலை பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க.